फ्रेंड्स वेलकम टू रिचूस किचन इनकी நம்ம கிச்சன்ல ஒரு கஷாயம் தான் பார்க்க போறோம் இந்த கஷாயம் பாத்தீங்க அப்படினா 6 மாச குழந்தையில இருந்தே கொடுக்கலாம் 6 மாச குழந்தை கொடுக்கறப்போ ஒரு அரை பாலாடை கொடுத்தா போதும் ஒரு வயசுக்கு மேலனா ஒரு பாலாடை கொடுக்கலாம் சோ இத வந்து பெரியவங்களும் எடுத்துக்கலாம் சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது பொதுவா வந்து சளி பிடிக்கிற ஸ்டேஜ் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அதனோட சிம்டம்ஸ் தெரியறப்பே நீங்க இந்த கஷாயத்தை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா உடனே சரியாயிரும் அப்படி இல்ல சளி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படினா இது ஒரு 3 நாளைக்கு காலையிலயும் ஈவினிங்கும் ஒரு அரை பாலாடை கொடுத்தீங்க அப்படினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தறலாம் நான் வந்து 3 வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் 3 ஓமவல்லி இலை கருந்துளசி எனக்கு கிடைச்சது அதனால எடுத்துர்க்கேன் நீங்க நார்மல் துளசி கூட எடுத்துக்கலாம் ஒரு 9 ல இருந்து 11 மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் 5 வெங்காயம் 3 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா சின்னதா இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கல்ல போட்டு இடிச்சி எடுக்க போறேன் நீங்க ஆட்டுக்கல்ல போட்டு இடிக்கல அப்படினா ஜார்ல போட்டு அரைக்க வேணாம் அதனோட ஹீட்ல வந்து அதனோட இதெல்லாம் போயிடும் சோ அதனால என்ன பண்றோம் அப்படினா இதல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா அப்படியே நீங்க போட்டு கொதிக்கவும் விடலாம் வெத்தலையை வந்து அதனோட காம்போடையே பிச்சு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த இலையை மட்டும் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் மீதி இருக்க இன்கிரிடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ போட்டிருக்க இலை எல்லாத்தையும் 1-2 நல்லா தட்டிட்டேன் இப்போ மீதி இருக்கதையும் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா நச்சு எடுத்துட்டேன் இப்போ இதையும் ஒன்றா ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத அடுப்புல வச்சு சிம்லயே வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் தண்ணி வந்து பாதியா சுண்டி வரணும் தண்ணி பாத்தீங்கன்னா 2 டம்ளர் வச்சேன் இப்போ இது 1 டம்ளரா நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு 6 மாச குழந்தை கொடுக்கறப்போ இதுல ஒரு அரை பாலாடை கொடுத்தா போதும் ஒரு வயசுக்கு மேலனா ஒரு பாலாடை கொடுக்கலாம் அதே மாதிரி பெரியவங்க குடிக்கிறப்போ ஒரு அரை டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கலாம் எதுவும் ஆகாது இது வந்து சளி இருமலுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த பெரியவங்கலாம் பார்த்தோம் அப்படினா தலை குளிச்சிட்டு ஒழுங்கா தலையை தோட்டாம இந்த புருவத்துலலாம் நீர் கோத்துட்டு லைட்டா குத்துற மாதிரி பெயினை ஃபீல் பண்ணுவீங்க சோ இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சீங்க அப்படினா வித்தின் ஒரு half an hourலயே நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நார்மல் டேஸ்ல வீக்லி ஒன்ஸ் நீங்க இது குடிச்சீங்க அப்படினா நல்ல ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க சோ நீங்களே இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க Thank you